இந்த வருஷ ஆரம்பத்தில் கூட ஏதோ ஒரு நாட்டில் 1500 முறை ஒரே டைமில் பூகம்பம் ஏற்பட்டு. ஏன் இப்போ சமீபத்தில் நேற்றோ முந்தானத்தோ நடந்த சம்பவம் பிலிப்பைன்ஸில் 138 தடவை ஸ்கூல் திறந்தோடனே ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி இப்போ நியூஸில் பார்த்தேன். இப்போ நான் அந்த இதில் அடுத்த பதிவாக கூட நான் உங்களுக்கு இதை போடுறேன், அதையும் கூட நீங்கள் பாருங்கள். இப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்படி Abang. Hoy! Ano yawan? Hoy, Minen! Minen! Hoy! Atras, atras! கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடந்த பதிவிலே நான் ஊட்டிக்கு சென்று அங்கே போய் இறங்கி என்ன நடந்தது என்பதை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன் என்று சொல்லியிருந்தேன். நானும் என்னுடைய மனைவியும் திருப்பூர் பஸ்ஸில், அந்த திருப்பூர்லேருந்து உதகமண்டலம் ஏறுகிறதான பஸ்ஸில் வந்து ஏறி உட்காந்தாச்சு. அந்த 2 வருஷ சீட்டில் 3வது சீட் எனக்கென்று ஆயத்தப்பட்டிருந்தது. அதில் அமர்ந்து நல்லா தூங்கிட்டேன். தூங்கி ஆண்டவர் முதல்ல தரிசனத்தில், இதற்கு முன்னாடி 2-3 பதிவுகளுக்கு முன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், தேவ எச்சரிப்புன்னு என்ற பகுதியில் பாகத்தில் சொல்லியிருப்பேன். ஊட்டியில் இறங்கும் போது மழை பெய்யும், அப்போ நான் குடை எடுத்துக்கணும் அப்படின்ற காரியத்தை நான் சொல்லியிருந்தேன். குளிருக்காக ஜெர்க்கின் 2 பேர் எடுத்துக்கிட்டோம். அதே போல் அந்த இடத்துல வந்து ஒரு 4 ரோடாக இருந்தது. 4 ரோடுக்கு பக்கத்தில் வந்து ஒரு சிஸ்டர் ஒரு ரோஸ் கலர் ஸ்வெட்டரும் ரோஸ் கலர் சாரியும் போட்டு ஒரு நபர் நிற்பாங்க. அவங்கக்கிட்ட போய் நான் கேட்கும் பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து அவங்க சொல்லுவாங்கன்னு சொல்லி ஆண்டவர் கூறியிருந்தார். இப்போ நான் அதை மெயின் பண்ணி நான் தூங்கிட்டு கரெக்டாக ஊட்டி பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸை விட்டு கீழே இறங்கினோடனே பார்த்திங்கன்னா பனிக்கட்டி மழை மாதிரி பெஞ்சதுங்க. அது வரைக்கும் மழையே அந்த மேகமூட்டமாக இருந்தது. ஆனால் கரெக்டாக இறங்கினோடனே சட்டன்னு மழை பிடிச்சி வாங்கிடுச்சு. எல்லாம் பஸ்ஸை விட்டு இறங்கி அந்த ஊட்டி பஸ் ஸ்டாப்புக்கு இடையில் ஒரு செட்டு மாதிரி போட்டிருப்பாங்க, அதுக்கு அடியில் போய் நின்றுக்கிற மாதிரி எல்லாம் திருத்துன்னு ஓடி போய் என்ன செஞ்சுக்கிட்டோம், அங்கே போய் ஒதுங்கி நின்றுக்கிட்டோம். அப்போ எல்லோரும் அந்த இடத்துல நின்னாச்சு. அப்போது நான் அவசர கொடுக்கன்னு சொல்லுவாங்கள்ல, நமக்கு எனக்குள்ளே சர்ச்சு எங்கே இருக்குது, எனக்குள்ளே எங்கே சர்ச் இருக்குன்ட்டு எல்லாம் ஆர்சி கோயிலை காட்டுறாங்க, சிஎஸ்ஐடிஎஸ் இந்த இதெல்லாம் அங்கங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மற்ற சபைகள் அவங்களுக்கு தெரியல. அப்போ தான் நான் தோணுச்சு, ஒரு சிஸ்டர்கிட்ட ஆண்டவர் கேட்க சொன்னாங்க, நம்மளாம் அங்கனுக்குள்ளே சொல்லி கேட்டுக்கிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு மழை கொஞ்சம் நின்னோனையும் அதே கொடையை பிடிச்சிட்டு 2 பேருமே என்ன பண்ணுறோம், மெல்ல நடந்து போய் அந்த பகுதியில் போகும். அதே 4 ரோடு அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அதே அந்த 4 ரோட்டில் அந்த சைடு ஒரு சிஸ்டர் ரோஸ் கலர் சொட்ரு போட்டு ரோஸ் கலர் சாரீ உடுத்து அங்கே அப்படியே நிற்கிறாங்க. எனக்கு அப்படியே மாதிரியாக இருந்தது. ஏன்னா நம்ம ஆண்டவர் காட்டின தரிசனம் மாதிரி அப்படியே இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கே போய், அதாவது இதை வந்து ஒரு ஆவிக்குள்ளாக்குற அனுபவம் தான் பைபிளில் சொல்லுவாங்க. ஏற்கனவே வந்து அந்த இடத்துல நான் போனது மாதிரி இதெல்லாம் நடந்தது மாதிரி என்னை ஆவிக்குள்ளாக்கப்பட்டு தான் முதல்ல அதை எனக்கு தரிசனமாக காட்டியிருந்தாங்க. இப்போ நான் அது திரும்ப போகும்போது அது எனக்கு வந்து ஏதோ திரும்ப அதை நடந்ததே திரும்ப நடக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகிருந்தது. இப்போ அந்த சகோதரிகிட்ட போயிட்டு நான் என்ன பண்ணேன், என்னோடய வீட்டுக்காரமாக அந்த சைடு நிற்க வச்சுட்டு நான் ஒரு பதி ரோடை கடந்து போய் அந்த சிஸ்டர்கிட்ட வந்து கேட்குறேன், சிஸ்டர் எங்களுக்குள்ளே சர்ச்சு எங்கே சிஸ்டர் இருக்குது அப்படின்னு கேட்குறேன். அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, அவங்களுக்கு என்ன யாருன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் அவங்க கூறினதான வார்த்தை எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் இங்கே சொல்ல வேண்டாம், நீங்கள் இந்த இடத்துல சொல்ல வேண்டாம், நீங்கள் அந்த சைடு போய் நில்லுங்க, அந்த சைடில் பஸ்ஸு வந்து காந்தல் அப்படின்னு ஒரு பஸ்ஸு வரும், காந்தல் டு ஊட்டின்னு சொல்லி பஸ்ஸு வரும், நீங்கள் அந்த இடத்துல நின்று நீங்கள் அங்கேருந்து போயிட்டு காந்தலில் இறங்கி நீங்கள் அங்கே போய் நீங்கள் ஆண்டோட்ட கேட்டு நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க விறுவிறுன்னு நடந்து போயிட்டாங்க. எனக்கு அப்படி பக்குன்னு ஆயிடுச்சு. ஏன்னா ஏதோ சொல்லி வச்ச மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. நம்ம அவங்க பேர் என்ன, எங்கேருந்து வரீங்க, இதெல்லாமா நம்ம கேட்டுக்கிருக்க முடியும், அப்புறம் அடி தான் வாங்கணும். அப்போ நம்ம அந்நேரம் அதெல்லாம் கேட்க முடியாது இல்லையா. இப்போ நான் சரி சிஸ்டர்னு சொல்லிட்டு நான் மடான்னு ரோடை கிராஸ் பண்ணி வந்துட்டேன். வந்து நிற்கிறேன், கரெக்டாக அந்த பஸ் வருது, காந்தல் டு ஊட்டி அந்த பஸ் வருது. என் வீட்டுக்காரமாவையும் கூட்டிட்டு நான் மடான்னு பஸ்ஸில் ஏறிட்டேன். பஸ்ஸில் ஏறி உட்காந்து டிக்கெட்டு எடுத்தாச்சு.
காந்தலுக்கு டிக்கெட் கொடுங்க அப்படின்னோடனே 2 டிக்கெட். அவங்க முன்னாடி ஏறிட்டாங்க, நான் பின்னாடி ஏறியாச்சு. ஏறி உட்காந்து போய்கிட்டே இருக்குது பஸ்ஸு, போய்கிட்டு இருக்குது. அது அந்த கான இதெல்லாம் தாண்டி அந்த ஊட்டி லேக்கு இதெல்லாம் தாண்டி போய்கிட்டே இருக்குது. எனக்கு எங்கே காந்தல் வரும்னு எனக்கு தெரியவே தெரியாது. அப்புறம் பக்கத்தில் உள்ள ஆள்கிட்ட தான் கேட்டேன், சார் இங்கே காந்தல் எங்கே நிற்கும் அப்படின்னு. இருக்கலே கடைசி ஸ்டாப்பு அதாங்க, இருக்கலே கடைசி ஸ்டாப்பு அதாங்க, நீங்கள் அங்கே இறங்கி போங்க அப்படின்ட்டாங்க. நான் சரி அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அது யூட்டர்ன் போட்டு திருப்புற இடமா இருந்தது. பஸ்ஸு யூட்டர்ன் போட்டு நிப்பாட்டினாங்க. நாங்கள் உள்ளே இறங்கிட்டேன். அங்கே இறங்கி எந்த சர்ச்சில் போய் சொல்கிறோன்னு சொல்லி அப்படியே யோசனை பண்ணிருக்கும்போது ஆண்டோட திரும்ப ஒரு சின்ன ஜெபம் பண்ணேன். அப்போ கொஞ்சம் தூரம் நட அப்படின்னாங்க. அப்போ நடந்து போய்கிட்டே இருக்கும் போதில் உன்னுடைய இடதுபுறமாக பாருனார். இடதுபுறமாக பார்த்தா ஒரு வழி மாதிரி போகுது, மேலே அப்படி மலையில் ஏறி போகிற மாதிரி போகுது. மேலே ஏறி வலது பக்கம் திரும்ப அப்படின்னாரு. அப்போ அந்த மோனையில் ஒரு போர்டு இருந்துச்சு, பரிசுத்த அக்னி ஊழியம் அப்படின்ற ஒரு போர்டு இருந்தது. இப்போ என்னுடைய மனைவி வந்து ஆள் உடம்பு கூட தஸ்ஸு புஸ்ஸு நடந்து வந்து அவங்களால மேலே ஏற முடியல. நான் மேலே ஏறி போகிறேன்னு சொல்லிட்டு மடன்னு ஏறி ஓடி போய் என்ன செஞ்சேன், அந்த சர்ச்சுக்கு முன்னாடி போய் அப்படி நின்று பார்த்தா பூட்டி கிடக்கு. என்ன ஆண்டவரே, பூட்டி இருக்கிற சர்ச்சில் போய் சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசனை பண்ணிகிட்டே நின்றுட்டு இருக்கேன். அதுக்குள்ளே வீட்டுக்காரமே மேலே ஏறி வந்துட்டாங்க. எடுத்து கிஸ்ஸு புஸ்ஸுன்னு இழைச்சி நிற்குது, பூட்டி இருக்குது சர்ச்சு. இந்த சர்ச்சில் தான் ஆண்டவர் சொன்னார் அப்படின்றேன். எனக்கு வீட்டுக்காரமாக சிரிப்பு வருவப்போ, பூட்டி இருக்க சர்ச்சில் போய் எப்படி சொல்கிறது அப்படின்னு 2 பேரும் யோசனை பண்ணியிருக்கோம். அடுத்த மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஐயோ, மலைக்கு ஒதுங்கிறதுக்கு இடம் இல்லை, சர்ச்சும் பூட்டி இருக்குது, என்ன பண்ணுறது இல்லைன்னு அப்படி யோசனை பண்ணிட்டு நின்றுட்டே இருக்கும். இங்கே தானே ஆண்டவர் சொல்கிறாரு நின்றுட்டே இருக்கும். அப்போ அந்த சர்ச்சுக்கு வர விசுவாசி ஒருத்தவங்க அதுக்கு பக்கத்தில் ஒரு வீடு இருந்திருக்கு. அவங்க எங்களை பார்த்துட்டு மேலே வந்து நீங்கள் எங்கேருந்து வரீங்க, இந்த மாதிரி பாஸ்டர்களை பார்க்கணும் அப்படின்னோடனே அவங்க இப்போ தான் கல்யாணம் வீட்டு போயிருக்காங்க, ஒரு 1 மணி நேரம் ஆகும், நீங்கள் என்ன அங்கே சர்ச்சை திறந்து கொடுக்குற, நீங்கள் உள்ளே உட்காருங்கன்னு சொல்லி சர்ச்சை ஓப்பன் பண்ணி உள்ளே உட்கார வச்சாங்க. உள்ளே ஒரு 1 மணி நேரமாக உட்காந்து அந்த சிஸ்டரும் அந்த சிஸ்டருடைய சகோதரர் 2 பேரும் நல்லா பேசினாங்க. பேசி நானும் ரொம்ப நேரம் கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் அவங்கக்கிட்ட நடந்த சம்பவங்கள் இதெல்லாம் பேசிகிட்டே இருக்கும்போதில் இது சார் அப்படிங்களான்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க எப்படி விசுவாசித்தாங்களா என்னென்னு எனக்கு தெரியாது. ஆனால் அதே நேரம் பாஸ்டர் வந்தார். அவர் பேர் வந்து பர்னபாஸ் ஐயா. அவங்க பாஸ்டர் அம்மாவும் வந்தாங்க. அவங்க வந்து உட்காந்து இதே காரியங்களை அவங்கக்கிட்ட சொல்கிறேன். இந்த மாதிரி நான் பல்லடத்துலேருந்து வந்தேன், ஏற்கனவே விருதுநகர்லேருந்தே ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்தார், இப்படி வந்து என்னை இங்கே வர சொல்லியிருந்தாங்க, ஊட்டிக்கு வர சொன்னாங்க, நான் வரலை. ஆனால் அதே நேரம் அங்கேயே 10 வருஷமாக பல வேலைகள் செய்து அதுக்கப்புறம் ஆண்டவர் என்னை வற்புறுத்தி இந்த மாதிரி கல்லடப்பு பிரச்சனையை அனுமதித்து அதிலிருந்து ஆண்டவர் தெய்வீக சுகத்தை கொடுத்து இப்படி எல்லாம் நடந்ததுன்ற அற்புதத்தில் அவர்கிட்ட சொல்லி இந்த வசனங்களை கொடுத்து சொல்லி ஏசாயா 2வது அதிகாரம், அப்புறம் வெளிப்படுத்தின விசேஷம் 9வது அதிகாரம், மத்தேயு 24 வசனம் இதெல்லாம் சொல்லி பூமி அதிர்ச்சி, கொள்ளை நோய்கள் மற்றும் இந்த போர்கள்லாம் வரப்போகுது, அதுக்காக ஆயத்தப்படணும்னு சொன்னாங்க. ஊட்டியில் பெரிய ஆபத்து வரப்போகுது, இந்த உதகை மண்டலத்தில் பெரிய ஆபத்து வரப்போகுது, பெரிய பூமி அதிர்ச்சி வரப்போகுது, பல மக்கள் மனிதர் 3ல் 1 பகுதி உலகம் முழுக்க அழிய போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே எவ்வளவு ஆபத்துகள் இருக்குன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன். அந்த ஐயா அப்படியே பொறுமையாக கேட்டுகிட்டே இருந்து இதோட உங்களோட இது 7வது நபராக ஆண்டவர் எங்களிடத்தில் சொல்லி அனுப்பியிருக்கிறாரு. இதே காரியங்களை குறித்து சொல்லி அனுப்பியிருக்கிறார். நான் 7 என்பது பூரணம் என்கிறதுனால இது ஒரு கடைசி எச்சரிப்பாக நினச்சி நாங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுறோம்யா. நீங்கள் மாத்திரமல்ல, இதே மாதிரி இன்னொரு ஊழியக்கார் வந்து பொது மீட்டிங்கில் சொல்லியிருக்கிறாங்க, இவங்க அழைத்தவங்களில் சொல்லியிருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் வந்து ஊட்டி 4 மணி நேரம் தொட்டியில் ஆட்டின மாதிரி ஆட்டப்படும் சொல்லி தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறாங்க. 5 நிமிஷத்துக்கே தாங்காது, அவ்வளவு பாதிப்பு ஏற்படும். ஏன்னா மற்ற மலைகள் கல் அப்படியெல்லாம் நிரம்பி இருக்கும், இது வந்து மண்மேடுகள் ஜாஸ்தி. எனக்கு அங்கே அந்த நாள் நைட்டு நான் தங்கி மறுநாள் அவங்கக்கிட்ட பேச வேண்டிய அந்த சபையில் பேச வேண்டிய சூழ்நிலை வந்தது. அந்த நாளில் நாங்கள் அழுது ஜெபித்தேன். அந்த வீடுகள்லாம் அப்படியே ஒரு பக்கம் திரும்பினா ஒரு சைடு ஃபுல்லாக 10,000 வீடு தெரியும், இந்த சைடு திரும்பினா 20,000 வீடு தெரியும், இங்கிட்ட திரும்பினா 30,000 வீடு தெரியும். ஒரு அசைவு ஏற்பட்டால் எத்தனை ஜனங்கள் இறந்து போவாங்கன்னு நமக்கு தெரியவே தெரியாது. ஆனால் அந்த ஆத்தும பாரம் என்னை அறியாமல் கண்ணீரால் பெருகி அங்களுக்குள்ள ஜெபம் பண்ணி இரவு முழுதும் அங்கே கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணி அழுது காலையில் அந்த காரியங்களை குறித்து அவங்களோட பகிர்ந்துக்கிட்டு அந்த வாரமும் அவங்க சபையில் எங்களை அனுமதித்தாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் திரும்ப வந்தோம். இப்போது 5 நிமிடமே வந்து ஊட்டி அந்த இது ஆடினா முடியாது. இந்த வருஷ ஆரம்பத்தில் கூட ஏதோ ஒரு நாட்டில் 1500 முறை ஒரே டைமில்
பூகம்பம் ஏற்பட்டு. ஏன் இப்போ சமீபத்தில் நேற்றோ முந்தானத்தோ நடந்த சம்பவம் பிலிப்பைன்ஸில் 138 தடவை ஸ்கூல் திறந்தோடனே ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி இப்போ நியூஸில் பார்த்தேன். இப்போ நான் அந்த இதில் இது அடுத்த பதிவாக கூட நான் உங்களுக்கு இதை போடுறேன், அதையும் கூட நீங்கள் பாருங்கள். இப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்படிப்பட்ட பேராபத்துகள், மலைக்கு மட்டும்தான் ஆபத்துன்னு கிடையாது, மலைக்கு கீழே உள்ள நமக்கும் ஆபத்து தான், எல்லா இடங்களையும் ஆபத்து தான். பட்டணங்கள் தோறும் மலைகள் தோறும் இதை சொல்லியிருக்கிறேன், எல்லா இடங்களையும் ஆபத்து காத்திருக்குது. அதனால் இந்த ஆபத்திலிருந்து நம்ம பாதுகாக்கப்படணும், ஜனங்கள் பாதுகாக்கப்படணும். அதுக்காக இதை கேட்குற எல்லா ஜனங்களும் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. அவருடைய நியாய தீர்ப்புக்கு நம்மளை பாதுகாத்து ஜெபம் பண்ணும்படிக்கு ஜெபம் பண்ணுங்க. அது அவருடைய கோபத்துக்கு தப்பித்து கொள்ளும்படிக்கு அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் சொன்ன வார்த்தையின்படி அவரை அண்டிக் கொள்ளும்படிக்கு நீங்கள் எல்லாருமே ஜெபம் பண்ணுங்க. என்கிட்ட என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஊட்டி மலை சேக்கன் பண்ண அந்த பாதிப்பு வந்து 9 மாதமும் 16 நாட்களும் ஆகும். 9 மாதமும் 16 நாளும் அதை சரி செய்யறதுக்கு மட்டும் ஆகும். இப்போ உள்ள சயின்ஸ் முன்னேற்றத்தில் நைட்டு பார்த்தீங்கன்னா காலையிலக்குள்ளே 5 கிலோமீட்டர் ரோடு போட்டுற நிலைமை இருக்கிற சூழ்நிலையில் இவ்வளவு நாள் அதை சரி செய்வதற்கு ஆகும்னு என்கிட்ட ஆண்டவர் சொல்லியிருந்தார். அதையும் நாங்கள் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் என்னென்னலாம் ஆண்டவர் சொல்ல சொன்னான்றதை ஊட்டிக்கு அதுக்கப்புறம் போன டைம்லலாம் என்ன சொன்னன்றதை அடுத்த பதிவுகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை பாதுகாப்பாராக, ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.